தமிழினத்தையும் தலைநிமிர்ந்து நாம் கொண்டாடுகின்ற ஒரு விழாவாகும். முதல் ஒரு கட்டத்தில் பார்த்தால் இந்த விழாவான சிறப்பாக வந்து பொங்கல் விழா தமிழகம் முழுவதும் உலகெங்கும் பல தமிழர் கொண்டாடினார்கள். பிறகு கொஞ்ச நாள் கொஞ்சம் ஓய்வடைந்தது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக மீண்டும் இந்த பொங்கல் விழாவானது எல்லா மக்களும் ஏற்று கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக மாறியிருக்கிறது. கிராமப்புறங்கள் மட்டுமல்ல, நகர்ப்புறங்களாக இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், பல்வேறு இடங்களில் இப்பொழுது எல்லா இளைஞர்கள் மத்தியிலே இந்த விழாவாக கொண்டாடுகின்ற உணர்வு இருக்கிறது என்றால், தமிழர்களுடைய கலாச்சாரத்தை உலகெங்கும் பரப்புகின்ற அளவிற்கு, அந்த பெருமையை சொல்கின்ற அளவிற்கு தமிழர்கள் ஒன்றுபட்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் காண்பிக்கப்படுகிறது. நாம் பேரன் அண்ணா காலத்திலிருந்து தந்தை பெரியார் காலத்திலிருந்து ஒரு மறுமலர்ச்சி தமிழகத்தை உருவாது எல்லோருக்கும் தமிழ் மறுமலர்ச்சி. அதற்கு ஒரு புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் இப்பொழுது எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட நேற்று கூட அவருடைய எடப்பாடி பகுதியிலே ஓமலூரிலே சிறப்பாக பொங்கலை கொண்டாடினார்கள். இது அனைத்து கட்சிகளும் இப்போ கொண்டாடுகின்ற ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சியாக, அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு சமுதாய உணர்வு நடப்புகின்ற ஒரு நிகழ்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நான் முன்பு சொன்னது போல இந்த மொழி உணர்வு, மொழி கலாச்சாரம் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்பொழுது இந்த உணர்வு வந்து கொண்டிருக்குது. கர்நாடகத்தில் பார்த்து கூட அந்த கன்னட மொழியினுடைய ஆர்வத்தை பார்க்கின்றோம். அதேமாதிரி ஆந்திராவில் பார்த்தீர்கள்தான் அவங்களும் அங்கு நடைபெற பண்டிகைகள் எல்லாம் அந்த கலாச்சாரத்தை காண்பிக்கப்படுகிறது. இதுபோல் இப்பொழுது அந்த வங்காளத்தில் பார்த்தீர்கள் இந்த காளிக்கு அந்த அம்மனுக்கு இந்த அளவுக்கு திருவிழா பார்க்கின்றோம். ஆகவே இப்பொழுது இந்தியாவிலே அந்தந்த பகுதியில் இருப்பவர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை மொழியையும் காக்க வேண்டும் என்று இந்த உணர்வை வந்திருக்கிறது. அதுதான் இப்பொழுது தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சார், ஆளுநர் இன்னைக்கு வந்து நான் சொல்லிடுறேன், இந்த மொழி பிரச்சனை பற்றி முதல் சொல்லிடுறேன். ஏன்னா மொழின்றது இது காலகட்டமாக நாங்கள் புரிஞ்ச அம்மா கூட பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கும் பொழுது எனக்கு நன்றாக தெரியும். செயற்குழு பொதுக்குழு தீர்மானத்தை கொண்டு வந்து 8வது ஆண்டு தமிழ் உட்பட அனைத்து மொழிகள் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வந்தார்கள். மற்ற கட்சிகளும் அதற்கு தமிழ் ஆளுகின்ற கட்சிகளும் அதற்கு ஆதரவு தந்தன. அவர்களும் இந்த ஒருமைப்பாட்டில் இருக்கின்றார், கருத்து வேறுபாடு கிடையாது. அதே போல பாரத பிரதமர்களும் அந்தந்த மொழியை பற்றி பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வரவேற்கின்றோம். ஆனால் அத்தனை மொழிகளையும் சமமாக பாவிக்க வேண்டும். ஒரு மொழியை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு மற்ற மொழிகளை மாற்றம் தனப்பொன்று செயல்படுத்திக் கொண்டிருந்தால் உதட்டளவில் பேசுவதை இந்த எடுபடாது. இதுதான் என்னுடைய கருத்து. அனைத்து மொழிகளையும் மத்திய அரசானது உடனடியாக வந்து இந்த தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு வாக்குறுதியை தந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே உண்மையாகவே அனைத்து மொழிகளையும், இந்தியாவில் அனைத்து மொழிகளையும் கலாச்சாரத்தையும் காக்கின்றோம் என்று சொல்கிறோம் என்று யார் முன்வருகிறார்களோ அவர்களுக்கு நாம் ஆதரவு இருக்க வேண்டும் என்ற நிலைமையை உருவாக்க வேண்டும். அதற்கு தமிழர்கள் எல்லாம் திங்களிலே இந்த பொங்கல் விழா கொண்ட நாள் உறுதி ஏற்க வேண்டும் என்று நான் என்னோட அன்பை கேட்டுக்கொள்கிறேன். இப்ப என்ன சொல்றாங்க, புதிய கல்வி முறையில் வந்து அந்தந்த மொழியிலேயே நாங்கள் பாடத்தை தருகிறோம். கல்லூரியில் கூட தமிழ் மொழியில் தப்புன்னு கிடையாது, வரவேற்கிறோம். ஆனா அந்த மொழியை படிப்பு வேலை வாய்ப்பும் கொடுக்கணும் இல்லை. அது அந்த மொழிக்கும் எப்படி இந்திக்கு ஒரு ஆட்சி மொழியாக மத்தியனோட ஆட்சி மொழியாக இருக்கும் பொழுது அதற்கு வந்து ஒரு தகுதி தந்திருக்கும் பொழுது தகுதியுள்ள மற்ற மொழிகளும் தமிழ் போன்ற மொழிகளுக்கும் மத்திய அரசினுடைய ஆட்சி மொழியாக அறிவித்தால்தான் சொல்வது போல அவரவர்கள் அந்தந்த மொழியிலே பாடத்தை பிறப்பிக்க முன் வருவார்கள். வட இந்தியாவில் வடபகுதியில் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் பார்க்கின்றோம், ஆங்கிலம் அதிகமாக படிக்கிறார்கள். அவர் இந்தி மொழி அவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இப்ப நாம வந்து ஆங்கிலத்தை நீங்க படிக்கக்கூடாது, ஆங்கிலத்தில் பேசக்கூடாதுன்னா நாம தயார். எங்க தமிழ் மொழி ஆட்சி மொழியாக்கட்டும், அதுக்கும் பார்க்கலாம். அது செய்யாமல் வந்துட்டு நீங்க வந்து தமிழ் ஆங்கிலம் நம்முடைய காலனி ஆயுதம் வந்தது, அந்த கலாச்சாரம் நமக்கு ஒழுக்கி விட்டது என்றெல்லாம் பேசுவது ஒரு நாடகமாக நான் கருதுகிறேன். எஜுகேஷன் பாலிசி 2020 அதனுடைய பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதிலே இப்பொழுது சில நண்பர்கள் பேசும்பொழுது நாங்கள் வந்து எல்லா மொழியும்
தாய்மொழியிலே கற்பதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கோம். அதெல்லாம் மகிழ்ச்சி தான். நாம் தாய்மொழியில் கல்வி பெற்றால்தான் நாம் முன்னேற முடியும். அது யாரு கருத்து வேறுபாடு கிடையாது. அந்த மொழியை அதன் மூலம் படிப்பதன் மூலமாக அறிவை வளர்த்துக் கொண்டு வருவது மட்டுமல்ல, மனிதன் வாழ்க்கை முன்னேறுவதற்கு தொழிலும் தேவை. அந்த வேலை வாய்ப்பு வேண்டும். அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கின்ற நிலைமை உருவாக்க வேண்டும். அந்த மொழியில் மட்டும் படித்துவிட்டால் போதும் என்று சொல்வது சரியான முறையாக இருக்காது. இன்று அனைத்து மொழிகளிலும் இந்தியாவில் இருக்கின்ற தமிழாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், மராட்டிய மொழியாலும் வங்காள மொழியாலும் அந்த மொழியிலே கல்வியை கொண்டுகிறோம், வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் வேலைவாய்ப்பு வர வேண்டும் என்றால் அண்ணா அவர்கள் சொன்னது போல, அவர் வேண்டுகோள் வைத்தது போல நாடாளுமன்றத்தில் வேண்டுகோள் வைத்தார். 8வது அட்டவணையில் உள்ள அனைத்து மொழிகளையும், தமிழ் உட்பட அனைத்து மொழிகளையும், அது தெலுங்கா இருக்கட்டும், மலையாளம் இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், வங்காள மொழியா, பஞ்சாப் மொழி, அனைத்து மொழிகளையும் இந்தியினுடைய மொழிக்கு சமமாக வைத்து அதையும் மத்தியிலே ஆட்சி மொழியாக உருவாக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் இவர்கள் சொல்வது போல தமிழ் மொழியிலே படிப்பதற்கும், தெலுங்கு மொழியிலே படிப்பதற்கும், பாடங்களை படிப்பதற்கும், மராட்டி மொழியில் படிப்பதற்கும் இளைஞர்கள் முன்வருவார்கள். ஆனால் தமிழை போன்ற மொழிகளை 8வது அட்டவணையில் ஆட்சி மொழி ஆக்காமல் இந்திய மட்டும் ஆட்சி மொழியாக வைத்துக் கொண்டிருந்தால் சட்டப்படி இது கண் துடைப்பு வேலையாகத்தான் இருக்கும். தவிர உண்மையிலேயே அந்தந்த மொழிகளுக்கு, அந்த கலாச்சாரத்திற்கு உதட்டளவிலே பேசுகின்ற நிலைமையைத்தான் மக்கள் போக போக புரிந்து கொள்வார்கள். அதுதான் உண்மையான நிலைமை. இருக்கும்பொழுது 2019 நிலைமை வந்துச்சு, என்ன ஓட்டு வந்துச்சு, 2021 என்ன ஓட்டு வந்தது இருக்குல்ல. நாடாளுமன்றத்தில் அந்த நேரத்தில் பல பிரச்சனைகள் இருந்தது, இல்லை என்று சொல்லவில்லை. கூட்டணியில் இருந்தோம். அது இல்லாமல் வெற்றி பெற்ற காலங்கள் உண்டு. புரட்சித் தலைவர் 2014 2009 2009 நானே நாடாளுமன்ற போட்டி போட்டபோது 12 பேர் வெற்றி பெற்ற கூட்டணியில் 12. அப்போது தனியாக நின்றோம். இந்த கூட்டணி பிஜேபி கூட்டணியில் இல்லை. 2014 பாத்தீங்கன்னா அம்மா தனியாக தான் போட்டியிட்டார்கள். அப்பொழுது பிஜேபி கூட்டணி இல்லாமல் நாங்கள் 37 நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழகத்தில் 39க்கு 37 வெற்றி பெற்றோம். ஆகவே கூட்டணியில் தான் பிஜேபி இருந்தால்தான் வெற்றி பெற வேண்டும் அவசியம் கிடையாது. இதுதான் என்னுடைய 40 இடங்களில் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் யாருன்னு தெரியாம இந்தியா கூட்டணி யார் பிரதமர் தெரியுதா? இன்னைக்கு கூட முதல் பார்க்கும் பொழுது தேர்தல் நேரத்தில் பிரதமர் வென்னார் சொல்லி தான் ஓட்டு கேட்கணும் அவசியம் கிடையாது. மக்கள் நினைத்தால் எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். ஆகவே தமிழர்களுடைய உணர்வையும் தமிழ்நாட்டு உணர்வை பிரதிபலிப்பதற்காகத்தான் நாடாளுமன்றத்திலே நம்முடைய தமிழை சேர்ந்த அனைவரும் அனைத்து இந்திய அண்ணாவின் ஆதரித்தின் மூலமாக நம்முடைய உரிமையை அங்கே நிலைநாட்ட முடியும் என்பதுதான், அதற்காகத்தான் நாம் போராடுகின்றோம். ஆகவே இந்த தேர்தல் யார் பிரதமர் என்பது அல்ல, தமிழர்களுடைய கலாச்சாரத்தின் தமிழ் மக்களை காக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த செயல்பாட்டை சிறந்த முறையில் செயல்படும். உங்களுக்கு தெரியும், 37 நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்று அதே 13 மேலே உறுப்பினர் பெற்று 50 நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்று அனைத்து இந்திய அண்ணா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒரு சரித்திரத்தை உருவாக்கினார்கள். மீண்டும் அந்த சரித்திரத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட எடப்பாடி பழனிசாமி உருவாக்குவார்கள். அந்த நேரத்தில் யார் பிரதமர் ஒன்று நாங்கள் சொல்லலை, அம்மாவை நாங்கள் பிரதமர் கூட நாங்கள் சொன்னோம். ஆனால் அந்த நேரத்தில் மோடி அவர் வெற்றி பெற்றார், அது ஒரு விஷயம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா வெற்றி பெற்றதற்கு காரணம் அந்த பிரதமர் மோடி என்றோ ராகுல் காந்தி நாங்கள் சொல்லலை. இருந்தாலும் மக்கள் வாக்களித்தார்கள். அதுபோல இப்பொழுது வாக்களிப்பார்கள். இல்லை பாஜக யாருக்கு தெரியுமா? பஞ்சாபினுடைய அவர் குஜராத்தினுடைய முதலமைச்சர் அவ்வளவுதான் தெரியுமே தவிர அவர் பிரதமராக எதிர்பார்த்தாங்களா? ஏன் நாளைக்கு எங்களுடைய எடப்பாடி பழனிசாமி பிரதமர் ஆகலாம் இல்ல? வாய்ப்பு இருக்கலாம் இல்ல? வாய்ப்பு இருக்குல்ல. அவர் இன்னைக்கு ஒரு செரிஸ்மெண்ட் லீடர் தான். எங்களை பொறுத்தவரையில் தமிழகத்தில், தமிழ்நாட்டு, உலகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு செரிஸ்மெண்ட் லீடராகத்தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளுவருக்கு காற்குடை அணிந்த ஒரு படத்தை ஆளுநர் பதிவிட்டு திருவள்ளுவர் தின வாழ்த்து சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு கவர்னர் என்னை பொறுத்தவரை அவர் செய்ய வேண்டிய கடமையை சட்டப்பூர்வம் செய்தால் நன்றாக இருக்கும். புறம்பாக செய்வது நல்லது அல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.